சாந்தி. நாங்க இங்க கம்பெனி வந்து 32 வருஷமா வச்சிருக்கிறோம். இந்த கோயில் வந்து அதுல இருந்தே இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்சதுல இருந்தே இருக்குது. அவங்க கோயில்காரவங்க வந்து அவங்க எல்லாம் செய்துட்டு போவாங்க. ஆடி அமாவாசை முடிஞ்சு மறுநாள் வந்து இவருக்கு என்ன வேணுமோ செஞ்சுட்டு போவாங்க, எல்லாம் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் ஃபேப்ரிகேஷன் வேலை செய்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ இது செய்யறதுனால இந்த கோயிலை இப்போ நம்மளே எடுத்துதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்போ அங்கிருந்து வந்து அவர் பெரியவர் ஒருத்தர் வருவார். அவரு சொன்னார், இவர் வந்து ஆற்காடு நவாப் கிட்ட வேலை பார்த்துருக்குறாங்க. அப்படியே இருந்து அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல வந்து பட்டினத்தார் கோயிலுக்கு இந்த இடத்துல வந்து நான் சமாதி ஆக போறேன், இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுல இருந்து இதெல்லாம் இடம் காலியா இருந்திருக்குது. காலியா இருந்த உடனே அவங்க அப்பெல்லாம் வண்டி கட்டிக்கிட்டு தான் வருவாங்களாம். வண்டி கட்டிட்டு வந்து இங்க வந்து பார்க்கையில இதெல்லாம் அவர் வாங்கி வச்சிருக்கிறாரு. யாரும் நாதமுனி வாங்கி வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா செவ்வாய்க்கிழமை நான் இறந்துடுவேன், என்னை கொண்டு போய் அங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு அதுக்கப்புறமா வந்து அவங்க கொண்டு வந்து இங்க வச்சுட்டாங்க. அவங்க செவ்வாய்க்கிழமை இறந்து போயிட்டாரு. அதே மாதிரியே அதுக்கப்புறமா டெல்லியில இருந்து ஒரு 3 சாமியாருங்க வந்தாங்களாம். வந்துட்டு நாங்க நாதமுனியை பார்க்கணும் அப்படின்னு. அதுக்குள்ள அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இறந்துட்டவங்கள மூடிட்டவொன்னே நம்ம திறக்க முடியாது இல்லையா, திறக்க முடியாது அப்படின்னு. இல்லை, நாங்க கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னோடனே சரின்னு அந்த மம்முட்டியில எடுக்க சொல்ல இந்த இடத்துல அப்படியே வெட்டுப்பட்டுருச்சான். நல்ல ரத்தம் குபு குபு குபுன்னு ஓடியாந்துருக்குது. அப்போ அவங்க 90 எடுத்து அந்த இதுல வந்து அமுக்கிட்டு சாந்தி நாதமுனின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்களா ஐயா. அவங்க போயிட்டாங்க. அதோட இவங்க சமாதி பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. இது வரைக்கும் நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க. ஐயாவை பார்த்து நம்ம ஏற்கனவே ஃபேப்ரிகேஷன் லைன்ல வந்து ஃபேப்ரிகேஷன் வேலை செய்யணும். நாங்க வாட்ச்மேன் வச்சிருந்தோம். வாட்ச்மேன் வச்சிருக்கல அவர் சொல்லுவாரு, ஒரு வெள்ளையா இங்கே இருந்து அந்த கடைசி வரைக்கும் போயிட்டு வர்ற மாதிரி நான் பார்த்துருக்கிறேமான்னு சொல்லுவாரு. அப்ப நான் சொல்லுவேன், இது மாதிரி அவங்க ஐயா தான் போயிட்டு வருவாரு, அதெல்லாம் நீங்க பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி அவரு பார்த்துருக்கிறாரு. இங்க இதுக்கு முன்னாடி வந்தவங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை தீர்ந்துருக்குது. அதெல்லாம் தீர்ந்துருக்கு. வந்தவங்க எனக்கு வந்து வேலை கிடைக்கலன்னு வந்திருக்கிறோம். இந்த கோயிலுக்கு சொந்தக்காரவங்க எல்லாமே வந்து இங்க பண்ணிட்டு போவாங்க, வச்சுட்டு போவாங்க. இப்போ கூட ஒரு சமீபத்துல வந்து அவங்க கரை தேவலை வந்து கப்பு வாங்கினாங்க. அந்த கப்பை கொண்டு வந்து தாத்தா கிட்ட வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு போனாங்க. அதே மாதிரி இங்க வர்றவங்களுக்கும் எங்களோட குறை தீருது, நல்லா இருக்கணும் நாங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயா. நம்ம கோவிலுக்கு வரணும்னு எப்படி இந்த கோயிலுக்கா? இந்த கோயிலுக்கு வந்து திருவத்தூர் மார்க்கெட் வந்து இப்படியே வந்தீங்கன்னா இப்படி வந்துடலாம். தெரு பேர் பட்டினத்தார் கோயில் ஸ்ட்ரீட். ஏத்த மாதிரி பட்டினத்தார் கோயில் ஸ்ட்ரீட் அப்படின்னு இங்க வந்தாங்க. இது வந்து மார்க்கெட் சந்து. நீங்க இப்படி பஸ்ல வந்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டாப்னு கேட்டா இறக்கிக்குவாங்க. நீங்க அப்படியே வந்தாலும் தேரடி வந்து இறங்கிக்கலாம், இல்ல மார்க்கெட் வந்து இறங்கிக்கலாம். மார்க்கெட் இறங்கி வந்து நடந்து மார்க்கெட் சந்துக்கே வந்து இப்படி ஏறினீங்கன்னா கோயிலுக்கு வந்தாங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க ஐயா? நாங்க இருக்கஞ்சேரி.